தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ரவுண்டு 2ல 51,000 70,000 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்காக சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ரேங்கின் அடிப்படையில் நாங்கள் ஒரு க்ளோசிங் ரேங்கை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ரவுண்டு 1ல் முக்கியமான காலேஜஸில் சிஎஸ்சி பிரான்ச், இசி பிரான்ச்லாம் முடிஞ்சிருக்குன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் ரவுண்டு 2ல் நாம் எதிர்பார்க்குற டயர் 2 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் அண்ட் அரவுண்டு சென்னை ஜோனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் மெக்கானிக்கல் மற்றும் சிவில் கோர் பிரான்ச்சஸில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் பெரிய பெரிய காலேஜில் உங்களுக்கான பிரான்ச்சஸ் காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்குடைய ரேங்க் எங்களுடைய கணிப்போட ஒத்துப்போகிற பட்சத்தில், எஸ்பெஷலி 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் நல்ல கல்லூரியில் நல்ல பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு 26/7 28/7 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆக போகுது. மறக்காமல் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான சாய்ஸஸை சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் உண்டான பிரான்ச்சஸை ஃபில் பண்ணுங்கள். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7 நம்ம ரிலீஸ் ஆக காத்திருக்கு. இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற ரேங்க்கும் உங்களுடைய ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் சென்னை கல்லூரிகளில் உங்களுக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக காத்து கொண்டு இருக்கிறது. ரவுண்டு 2ல் எங்களுடைய அனாலிசிஸ் ரிசல்ட் படி பெரிய பெரிய காலேஜஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் சர்க்யூட் பிரான்ச்சஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயர் 2 காலேஜஸில் சிஎஸ்சி பிரான்ச்சும் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷனும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் டாப் காலேஜஸில் நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ், தட் இஸ் கோர் பிரான்ச்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயோடெக்னாலஜி படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கும் சில நல்ல காலேஜில் இன்னும் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபார் ரவுண்டு 2. இது போக ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் நல்ல காலேஜஸில் இன்னுமே சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. உங்கள் ரேங்க்கு ரவுண்டு 2ல் எங்கள் ரேங்கோட ஒத்துப்போகிற பட்சத்தில் சென்னை மற்றும் சென்னையில் சுற்றி இருக்கிற கல்லூரிகளில் இந்த பிரான்ச்சுக்கான டாப் காலேஜஸ் மற்றும் டயர் 2 காலேஜஸில் சீட்டு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் 50,000 70,000 வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரேங்க் ப்ரிடிக்ஷன் இது. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஏஐ மற்றும் டிஎஸ் கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 53,127 க்ளோஸ் ஆகிருக்கு. எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி இந்த வருஷம் 47,800 கீழே ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் வாங்கின மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கும்மிடிப்பூண்டி ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் விஎல்எஸ் டிசைன் அண்ட் டெக்னாலஜி கடந்த வருடம் 53,198 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு 47,878 மற்றும் அதற்கு கீழாக வாங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 53,428 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 48,000 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 53,518 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை சிஎஸ்சி மற்றும் அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் டாப்பில் போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எதிர்பார்க்கறது 48,100 சில்லற, அதுக்கு கீழே ஜென்ரல் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
பூந்தமல்லியில் இருக்கிற பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 54,249. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 48,800 மற்றும் அதற்கு கீழே. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காஞ்சிபுரம் ஃபுட் டெக்னாலஜி கடந்த வருடம் 54,904 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 49,414 ஜெனரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி மற்றும் அதற்கு கீழான ரேங்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கடந்த வருடம் 54,913 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 49,422 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2 பிரான்ச்சஸ் சொல்லியிருக்கோம், ஏரோஸ்பேஸ் மற்றும் ஏஐ மற்றும் டிஎஸ். கடந்த வருடம் 55,700 சில்லறைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 50,200 மற்றும் அதற்கு கீழே ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 57,057க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 51,351. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கடந்த வருடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 57,334க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 51,600 மற்றும் அதற்கு கீழாக ஜெனரல் ரேங்க். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கடந்த வருடம் 57,932க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 52,139 மற்றும் அதற்கு கீழாக. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி அட்டானமஸ் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் கடந்த வருடம் 58,132க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 52,319 ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கடந்த வருடம் 58,394 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 52,555 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் கடந்த வருடம் சிஎஸ்சி பிரான்ச் 58,526 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 52,673 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 2 டிபார்ட்மெண்ட் இங்கே காமிச்சிருக்கோம், இசிஇ மற்றும் ஏஐடிஎஸ். இசிஇ 58,928க்கு முடிஞ்சிருக்கு. ஏஐ மற்றும் டிஎஸ் 59,147க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 53,000க்கும் கீழே மற்றும் 53,200க்கும் கீழே இசிஇ மற்றும் ஏஐடிஎஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஈஸ்வர இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் கடந்த வருடம் பயோடெக்னாலஜி 60,200 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 54,180 மற்றும் அதற்கு கீழாக. நெக்ஸ்ட் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் கடந்த வருடம் 61,303க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 55,173 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கடந்த வருடம் 61,414. இந்த வருஷம் 55,273க்கு முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 61,414. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 55,273. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி பிரான்ச்சே கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடந்த வருடம் 61,848க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் சிஎஸ்சி நல்லா போயிட்டு இருக்கிறதுனால 55,600 மற்றும் அதற்கு கீழே ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 62,396. இந்த வருஷம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் 56,156. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கடந்த வருடம் ஏஐடிஎஸ் க்ளோசிங் ரேங்க் 62,638. இந்த வருடம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் 56,374 மற்றும் அதற்கு கீழே. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 62,731. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் 56,458. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 63,049. இந்த வருஷம் 56,744 எதிர்பார்க்கிறோம். தென்
ஆவடியில் இருக்கிற வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 63,129. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 56,816. ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி மற்றும் அதற்கு குறைவான ரேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 63,809. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 57,428. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி ஏஐ மற்றும் எம்எல் 63,861 லாஸ்ட் இயர். இந்த வருஷம் 57,475. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கடந்த வருடம் ஏஐடிஎஸோட க்ளோசிங் ரேங்க் 63,949. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 57,554. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கடந்த வருடம் 64,538. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 58,084. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நியர் டு வெஸ்ட் தாம்பரம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த ஸ்பெஷலான பிரான்ச் இங்கே இருக்குங்க. இதன்படி கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 64,747. இந்த வருஷம் 58,272. எஸ்ஆர்எம் வள்ளிமை இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கடந்த வருடம் ட்ரிபிள் க்ளோசிங் ரேங்க் 65,660. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 59,000 மற்றும் அதற்கு கீழே. கடைசியாக வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 66,435. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிற ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் 59,700, அதர்வைஸ் 59,800. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பயோடெக்னாலஜி மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் கடந்த வருடம் 66,700 சில்லறைக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எங்கள் எதிர்பார்ப்பு 60,000 யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் வச்சிருந்து பயோமெடிக்கல் இல்லைனா பயோடெக்னாலஜி நான் படிக்க விருப்பப்படுறேன்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு செயின்ட் ஜோசப்பும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜிலும் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற பர்டிகுலர் பிரான்ச் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிண்டியில் இருக்கிற கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 68,183. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 61,365. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 68,198க்கு கடந்த வருடம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 61,378க்கும் மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இசிஇ பிரான்ச் 68,308 கடந்த வருடம். இந்த வருடம் 61,477 ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரி மற்றும் அதற்கு கீழே. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 68,413. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 61,572. பூந்தமல்லி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச் கடந்த வருடம் 68,415 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 61,574 ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி. மீண்டும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிண்டி கேம்பஸில் பிளாஸ்டிக் டெக்னாலஜி யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு கடந்த வருடம் 69,081 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் நாங்கள் எதிர்பார்க்கறது 62,173. ஆவடி வேல்டெக் மல்டிடெக்கில் கடந்த வருடம் ஏஐடிஎஸில் 69,413 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 62,472. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கடந்த வருடம் 69,707 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 62,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கடந்த வருடம் 70,000 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 63,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கடந்த வருடம் 70,422 வரைக்கும் க்ளோசிங் ரேங்கில் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 63,400 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் ஆவடி வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 70,917 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 63,825.
JPR Engineering College, Kanchipuram District, Computer Science Engineering with AI and ML Specialization கடந்த வருடம் 71,145 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 64,000 சில்லற ஜெனரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 21,165 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 64,049 க்ளோசிங் ரேங்க். பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நியர் டு மாம்பாக்கம் ரோட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 71,299. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 64,169. ஆவடி வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கடந்த வருடம் ஐடி பிரான்ச் 71,603க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 64,443 மற்றும் அதற்கு கீழாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ரேஞ்சில் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 71,920 கடந்த வருடம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 64,728. மறுபடியும் ஆவடி வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 22,700க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 65,500 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் திருப்பாச்சூரில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 73,419 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 66,000 வரைக்கும் வாங்கியிருக்கிற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. JPR இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 73,644. இந்த வருஷம் 66,280 முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 74,036 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை நம்ம எதிர்பார்க்கறது 66,632 வரைக்கும் க்ளோசிங் ரேங்க். வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி ஏஐ மற்றும் டிஎஸ் 74,604 வரைக்கும் போன முறை கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 67,144க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓல்டு மாமல்லபுரம் ரோடு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் 75,428 வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 67,885 வரைக்கும் கிடைக்கலாம். ஆவடி வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் பிரான்ச் 76,129 வரைக்கும் கடந்த வருடம் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் 68,516 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருப்பாச்சூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் கடந்த வருடம் 76,177 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 68,559 ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் 50,000 70,000 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளுக்கான பிரான்ச் ப்ரெடிக்ஷன் வித் எக்ஸ்பெக்டட் ரேங்க் போட்டிருக்கோம். இந்த ரேங்க்கும் உங்களுடைய ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக சென்னையை சுற்றி இருக்கிற கல்லூரிகளில் நீங்கள் எதிர்பார்க்குற பிரான்ச்சில் ஒரு சீட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ்.